மத்தியிலும் ஆளும் பாஜகவை எதிர்த்தும் பாஜகவிற்கு மாற்றாக தங்களை முன்னிறுத்திக் கொண்டவர்களும் காலப்போக்கில் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டது மட்டுமின்றி தங்களது மாநிலத்திலேயே பாஜக அல்லது அதன் தலைமையிலான என்டிஏ கூட்டணியை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தி முதலமைச்சர் அல்லது துணை முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை பெற்றும் உள்ளனர். அந்த பட்டியலில் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற சாம்ராஜ் சௌத்ரியும் இணைந்துள்ளார். சாம்ராஜ் சௌத்ரி கடந்த 1990ஆம் ஆண்டு லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியில் தனது அரசியலை தொடங்கினார். அப்போது முதலமைச்சராக இருந்த ராப்ரி தேவியின் அமைச்சரவையில் அமைச்சராகவும் பதவி வகித்தார். அதன் பிறகு 2014இல் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்தில் இணைந்து அமைச்சராகவும் பதவி வகித்தார். இறுதியாக கடந்த 2017ஆம் ஆண்டு பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். முதலில் சட்டமன்ற மேலவை எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பு வகித்த சௌத்ரி அதன் பிறகு பீகார் மாநில பாஜகவின் தலைவராக உருவெடுத்தார். நிதிஷ்குமார் இந்திய கூட்டணியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த பிறகு உருவான பீகார் அரசியல் துணை முதலமைச்சராக பதவி வகித்து இப்போது முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றுவிட்டார் சாம்ராஜ். RSS பின்னணியில் இல்லாத சாம்ராஜ் பாஜகவில் சேர்ந்து முதலமைச்சராகி இருப்பதையும் கவனிக்க வேண்டியுள்ளது. இதேபோல் பாஜகவின் நேரடி அரசியல் பின்னணி எதுவுமின்றி மற்ற கட்சியிலிருந்து வந்தவர்களில் இதுவரை 9 பேரை முதலமைச்சர்களாக பாஜக நியமித்துள்ளது. அதன்படி தற்போது அசாம் முதலமைச்சராக உள்ள ஹிமந்த பிஸ்வ சர்மா முன்னதாக தருண் கோகோய் தலைமையிலான காங்கிரஸ் அரசியல் அமைச்சராக பணியாற்றியவர் 2015இல் பாஜகவில் இணைந்தார். அதன் பிறகு கடந்த 2016இல் பாஜக ஆட்சியின் அமைச்சராக பணியாற்றிய நிலையில் 2021 தேர்தல் வெற்றிக்கு பின் முதலமைச்சராக பதவியேற்றார். அதே மாதிரி 2016இல் பாஜக தனது முதல் ஆட்சியை அசாமில் அமைத்த போது சர்பனந்தா சோனோவால் முதலமைச்சரானார். இவரும் பாஜக RSS என எந்த பின்னணியும் இல்லாமல் அனைத்து அசாம் மாணவர் சங்கம் கட்சியில் இருந்து அரசியலுக்கு வந்த பின்னர் அசாம் கண பரிஷத் கட்சியில் இணைந்து பணியாற்றிய நிலையில் 2011இல் பாஜகவில் இணைந்தார். அசாமுக்கு அடுத்தபடியாக மணிப்பூரின் அரசியல் மாற்றத்தால் 2017இல் அமைந்த பாஜக ஆட்சியின் முதலமைச்சராக பதவியேற்ற என் பிரேம் சிங் ஜனநாயக புரட்சிகர மக்கள் கட்சியை சேர்ந்தவர். அதன் பிறகு காங்கிரஸ் ஆட்சியில் அமைச்சராக இருந்து 2016இல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தார். 2022இல் மீண்டும் முதல்வரான பிரேம் சிங் மணிப்பூரில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களால் 2025இல் பதவியிலிருந்து விலக வேண்டிய சூழல் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. பிரேம் சிங்குக்கு பதில் யும்னம் கேம்சான் சிங்கை முதலமைச்சராக நியமித்தது பாஜக. இவரும் பாஜக RSS பின்னணியின்றி 2002இல் பிரேம் சிங்குடன் இணைந்து ஜனநாயக புரட்சிகர மக்கள் கட்சியை தொடங்கியவர். பிரேம் சிங்குக்கு முன்னதாகவே 2013ஆம் ஆண்டே கேம்சாந்த் பாஜகவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த முதலமைச்சர்கள் பட்டியலில் அருணாச்சல பிரதேசத்தில் பெமா காண்டு, திரிபுராவில் மாணிக் சஹா ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். அதேபோல் பிற கட்சிகளிலிருந்து வந்து பாஜகவில் உயர் பதவி பிடித்தவர்களில் ஜனதா தளம் கட்சியிலிருந்து வந்து பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகிக்கிற கர்நாடகாவின் பசவராஜ் பொம்மை, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து வந்த ஜார்க்கண்டின் மாநிலத்தின் அர்ஜுன் முண்டா, பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து வெளிவந்து பாஜகவில் இணைந்து தற்போது உத்தரப்பிரதேசத்தின் துணை முதலமைச்சராக பதவி வகிக்கும் பிரிஜேஷ் பாதக் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்து தமிழ்நாடு மாநில பாஜக தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் அடங்குவர். பொதுவாக கட்சி விட்டு கட்சி மாறினால் MLA சீட் தருவது வழக்கமான ஒன்று. சில விதிவிலக்கிற்கு மட்டும் அமைச்சர்கள் பதவி வழங்குவது உண்டு. ஆனால் பாஜகவில் இணைந்தால் மட்டும் துணை முதலமைச்சர் ஆகிய முதன்மை பொறுப்புகளையே வழங்க தயாராக உள்ளது பாஜக. இதற்கு முதன்மை காரணம் தங்களால் காலூன்ற முடியாத மாநிலங்களில் ஏற்கனவே முகமாக இருக்கும் ஆளுங்கட்சியின் முக்கிய தலைவர்களுக்கு பதவி ஆசையை உருவாக்கி தங்களது இலக்கை பாஜக அடைவதுதான் என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.